ஹாய், வெல்கம் டு பேஜஸ் ஆஃப் பிரபா. இன்றைக்கி வந்து ரெசின் ஆர்ட்டில் ஒரு கீச்செயின் பண்ண போகிறோம். அதுக்கு நான் கிறிஸ்டல் கிளியர் ரெசின் எடுத்துக்கிறேன். அதில் வந்து ரெசினோட அப்புறம் ஹார்ட்னரும் எடுக்கிறேன். இது வந்து 2:1 ரேஷியோ. இதை வந்துட்டு நம்ம வந்து 2 பார்ட் ஆஃப் கிளியர் ரெசினும் 1 பார்ட் ஆஃப் ஹார்ட்னரும் எடுக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்து பபிள்ஸ் நம்ம பண்ணுற இதில் வந்துட்டு பபிள்ஸ் க்ரியேட் ஆகாமல் இருக்கிறது யூஸ் பண்ண போகிறோம். இது என்கிட்ட இருக்க ஃப்ளாஸு. ஸோ நான் எடுத்து ஆட் பண்ண ஆரம்பிக்கிறேன். 2 பார்ட் ஆஃப் சாஃப்ட் ரெசின் இதை மிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து 1 பார்ட் ஆஃப் ஹார்ட்னர். எனக்கு கொஞ்சம் பாட்டில் கொஞ்சம் ஹேண்டில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. கரெக்டாக ரேஷியோவில் எடுத்தால் மட்டும் தான் அது கரெக்டாக வரும். ஸோ நீங்கள் எந்த ரெசின் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற போல் நீங்கள் ரேஷியோ பார்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் நீங்கள் ரேஷியோ வெயிட் மிஷின் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் அதை ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு நீங்கள் கரெக்டாக ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும். பபிள்ஸ் க்ரியேட் ஆகும் தான், பட் நீங்கள் அந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறதுக்குள்ளே பபிள்ஸ் எல்லாமே நார்மல் ஆகிடும். இப்போ நான் எடுத்துக்கிட்டேன், ஸ்லோவாக நான் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ் கிட்டே நீங்கள் அதை நார்மலாக விட்டாவே அது கொஞ்சம் நல்லாவே செட் ஆகும். ஸோ நம்ம எடுக்க போகிற மாடலில் வந்துட்டு அதில் இருக்கிற டஸ்ட்டாக க்ளீன் பண்ணேன். பட்ஸ் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்கிட்ட இருக்க ஸ்டோன், நான் வந்து ஒரு ஸ்டோனும் ஃப்ளாரும் கம்பைன் பண்ணி தான் நான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அதுக்காக நான் ஸ்டோன் எடுத்துக்கிட்டு நான் எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு, நீங்கள் வேணும்னா அதுக்கு பதிலாக நீங்கள் அர்க்கலிக் கலர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். கீச்செயின்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் இதான் ஃபஸ்ட் டைம்ன்றனால சிம்பிளாகவே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டோன்ஸ் வச்சுட்டு நெக்ஸ்ட் நான் ஃப்ளார்ஸ் எடுத்துக்கிறேன். நான் வந்து ப்ளூ கலரில் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே எனக்கு பிடிச்ச எடுத்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரெசின் ப்ளேஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஃப்ளாஸ் வைக்கலாம். பட் நான் வந்துட்டு ஸ்டோனையும் ஃப்ளாஸையும் வச்சுட்டு ரெசின் மேலே வைக்க போகிறேன். இது கொஞ்சம் லீஃப் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன், கொஞ்சம் கிளியராக நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக லீஃப் 2 கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி நான் அந்த ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் லைட்டாக. இப்போ நான் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ரெசின் அதுக்குள்ளே செட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ளவுஸ் போட்டுக்கோங்க. நான் வந்து சரி இந்த 1 லெட்டர் தானே யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நான் க்ளவுஸ் போடல. மேக்ஸிமம் இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணுவோம். ஏன்னா ரெசின்றது ஒரு கெமிக்கல் தான். நம்ம ஃபேஸ்லேயோ கொஞ்சம் ஹேண்ட்லேயோ பட்டுச்சுன்னா அது கொஞ்சம் சில பேருக்கு ஸ்கின் அலர்ஜியோ கூட எஃபெக்ட் வாய்ப்பு இருக்குது. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணுறேன். அது வந்து இந்த கோல்டன் கலர் இதையுமே நான் ப்ளேஸ் பண்ணுறேன். கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும், கொஞ்சம் அட்ராக்டிவாக காமிக்கும். இதில் என்கிட்ட சில்வர் இருக்குது. நான் இப்போது வந்து கோல்டன் கலர் கொடுக்குறேன். இப்போ வந்து நான் ரெசின் அதில் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். இது வந்து கிறிஸ்டல் டைப்புன்றதுனால என்னோடய ரெசின் வந்து ரொம்பவே கொஞ்சம் கிளியரன்ஸாக நல்லா இருந்துச்சு. நீங்கள் இந்த கோல்டன் கலர் ஃப்ளாக்ஸ் வைக்கும் போது நீங்கள் அந்த ரெசின் கூட வைக்கும்போது அது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். நான் ரெசின் எல்லாம் வைக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நம்ம நார்மலாகவே ரெசின்னாலே நம்மளோட வே ஆஃப் திங்கிங்கில் தான் பண்ணுறது. இதுவே நம்ம கஸ்டமைஸ்னால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேட்பாங்க, அதை நம்ம பண்ணி கொடுக்கலாம். இப்போ நான் வந்து பிகினர்ஸ்ன்றனால ஃபஸ்ட் நான் கீச்செயின்ஸ் நான் எப்படி பண்ணுறத நான் உங்களுக்கு இப்படி சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மோல்டில் எக்ஸஸாக நம்ம பண்ணுறப்போ கொஞ்சம்லாம் ஸ்ப்ரெட் ஆகும். அதை நீங்கள் அப்போவே பட்ஸை வச்சு க்ளீன் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இது கொஞ்சம் கலர் நான் மிக்ஸ் பண்ணுறதுனால பிங்க் கலரில் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு மேலே வச்சு பார்த்தேன், பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ அதனால் எக்ஸ்ட்ராவாக இருக்க ரெசின் வந்துட்டு கொஞ்சமாக மைக்கா பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் அழகாகவே தெரிஞ்சிருந்துச்சு. ஸோ லாஸ்ட்டாக எனக்கு எப்படி இருந்தது, 24 ஹவர்ஸ் கழிச்சு நான் அதை டீமோல்ட் பண்ணுறப்போ அவ்வளோ சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு. ஸோ அழகாக இருந்தது.
உங்களுக்கு இன்னுமே கலர் வேணும்னா மைக்கா பவுடர் கலந்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.